குட்டீஸ், இந்த வாரம் நம்ம ஒரு புது கதையை பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ராஜு கோல்டியை எப்படி காப்பாத்தினான்னு தான். யாரு கோல்டி? ராஜுக்கும் கோல்டிக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ராஜு ஒரு 10 வயசு பையன். அவன் அவங்க அப்பா அம்மா அப்புறம் தங்கச்சி கூட இருக்கான். அவங்க வீடு ஒரு பரபரப்பான சாலையில இருக்கு. அவன் ஒரு பூனை வளர்த்தான். அது பேரு தான் கோல்டி. கோல்டிக்கு அவ்வளவா வயசாகல. அது ஒரு குட்டி பூனை. அதுக்கு இன்னும் ராஜுவோட வீட்டே முழுசா தெரியாது. அதனால ராஜுக்கு ரொம்பவே பயம். எங்க அந்த கோல்டி வீட்டை விட்டு வெளியில போனால்னா தொலைஞ்சு போயிடுவாளோன்னு. அவன் நைட்டு தூங்கும் போது கூட அடிக்கடி எழுந்து பூனை இருக்கா இல்லையான்னு பார்ப்பான். அவனுக்கு அதுவே ஒரு பெரிய கவலை. ஒரு நாள் அவன் ஸ்கூல்ல இருக்கும்போது யாரோ வீட்டு கதவை திறந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால கோல்டியை இப்ப காணோம். அவன் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவன் தங்கச்சி அவன் கிட்ட பூனைய காணும்னு சொன்னான். ராஜுக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப கவலையாகிடுச்சு. அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் கோல்டிய எங்க பார்த்தாலும் தேடினான். அவங்க வீட்டை சுத்தி தேடினான், பக்கத்து வீட்டுல தேடினான், இருட்டான பகுதிகளில் தேடினான், செடிகளுக்கு நடுவில் தேடினான். ஆனா அவனால கோல்டிய கண்டுபிடிக்கவே முடியல. அவனுக்கு கோல்டி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே போயிடுச்சு. அந்த நேரத்துலதான் எங்கேயோ மியாவ் அப்படின்னு லைட்டா சவுண்டு கேட்டுச்சு. அவன் ஆர்வத்தோட சத்தம் வர்ற பக்கம் போனான். அவன் வீட்டுக்கு முன்னாடி இருக்க மாமரத்து கிளையில கோல்டிய பார்த்தான். உடனே அதோ அங்க இருக்கா அப்படின்னு சந்தோஷமா சொன்னான். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, அவ எப்படியோ மரத்து மேல ஏறி இருக்கா. ஆனா அவளுக்கு இறங்க தெரியல. அவளை பார்த்த அப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியா இருந்துச்சு. ஆனா அப்போ ஒரு பிரச்சனை. அவளை எப்படி திரும்ப கூப்பிட்டு வர்றது? அந்த மாமரத்துக்கிட்ட போகணும்னா அவன் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த பரபரப்பான சாலையை கடக்கணும். அவனுக்கு எப்பவுமே அது ஒரு பெரிய பயம். என்னதான் பயம் இருந்தாலும் ராஜு இங்க இருந்துகிட்டே கோல்டிக்கு கை காட்டினான். நான் கண்டிப்பா அங்க வந்து உன்னை காப்பாத்துவேன்னு செய்கையால கோல்டி கிட்ட சொன்னான். எப்படிடா இந்த சாலையை கடக்க போறோம் அப்படின்னு அவன் கவலைப்பட்டுட்டு இருந்தப்பதான் அவன் ஃப்ரெண்ட் அலி அங்க வந்தான். அலி ராஜுவை பார்த்து, ஹலோ ராஜு, ஏன் இவ்ளோ சோகமா இங்க நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். ராஜு உடனே கோல்டிய காமிச்சு, நான் அவளை எப்படியாச்சும் திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். ஆனா எனக்கு இந்த பரபரப்பான சாலையை கடக்க ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கு அலி, நீ கவலைப்படாத, உனக்கு நான் உதவி பண்றேன். நான் சொல்றத அப்படியே செய். முதல்ல நீ உன் வலது கை பக்கம் பாரு, ஏதா வண்டி வருதான்னு. அப்புறம் உன்னோட இடது கை பக்கமும் அதே மாதிரி பாரு. அப்புறம் கைய காமிச்சிட்டு இந்த சாலைய கடந்துடலாம் அப்படின்னு சொன்னான். இது மட்டும் இல்லாம அலி ராஜு கையை பிடிச்சு சாலைய கடக்க உதவியும் பண்ணான். சாலைய கடந்ததும் ராஜு ஓடி போய் அந்த மாமரத்துல ஏறினான். அப்புறம் கோல்டிய பத்திரமா கீழே எடுத்துட்டு வந்தான். பாத்தீங்களா, ராஜுக்கு சாலைய கடக்க தான் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நல்ல மரம் ஏறினான்ல. இத பார்த்த அலி சொன்னான், பரவாயில்ல ராஜு, நீ இவ்ளோ அழகா மரம் ஏறியே. எனக்கு மரம் ஏறுறதுன்னா எவ்வளோ பயம் தெரியுமா? நீ சூப்பரா ஏறுற அப்படின்னு. இதை கேட்ட உடனே ராஜுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளால கூட ஒரு விஷயத்த சூப்பரா பண்ண முடியுதுன்னு. அதுக்கப்புறம் அலி கேட்டான், மறுபடியும் உனக்கு இந்த சாலையை கடக்க என் உதவி வேணுமா அப்படின்னு. அதுக்கு ராஜு, இல்ல வேண்டாம், என்னால சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இத கத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்னதான் பயம் இருந்தாலும் கோல்டிய நல்லா இறுக்கி கையில புடிச்சுக்கிட்டு சாலைய கடந்து வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போன அப்புறம் அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். அப்புறம் அவனால சாலைய கடக்க முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டான். அம்மா சொன்னாங்க, எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. பாரு பாரு, உனக்கு சாலைய கடக்க தெரியல, ஆனா எவ்வளவு அழகா மரம் ஏறின. ஆனா இன்னைக்கு நீ சாலையையும் கடக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்ட. நீ எவ்வளவு பெரிய தைரியசாலி பாத்தியா அப்படின்னு சொன்னாங்க. அவன் ஏதோ ஒரு விஷயத்துல சிறந்தவனா இருக்கான்னு, அவன் பயத்தை விட்டு ஏதோ ஒண்ணு புதுசா கத்துக்கிட்டான்னு நினைச்சு அன்னைக்கு நைட் ராஜு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் தூங்குனான். இதுதான் இந்த வாரத்துக்கான கதை. இதுல இருந்து நீங்க எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? நம்ம எல்லாரும் எல்லாத்துலயும் சிறந்தவங்களா இருக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் எல்லாமே தெரியவும் தெரியாது. உதாரணத்துக்கு நம்மள சில பேர் எழுதவும் படிக்கவும் கஷ்டப்படுவாங்க. ஆனா அவங்கள பாடவோ இல்ல வரையவோ சொன்னா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரிதான் நம்ம எல்லாருக்குள்ளாரையும் ஒரு திறமை இருக்கு. அதே மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவும் இருக்கு.
நம்ம அதை பார்த்து பயப்படவும் கூடாது. அந்த பயம்லாம் நம்மளே உருவாக்குறது தான். சில நேரங்கள்ல அது வெளியில இருந்தும் வரலாம். உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து இதை உன்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதனால அந்த பயம் வந்திருக்கலாம். நம்ம லைஃப தைரியமாவும் பயம் இல்லாமலும் பார்க்கணும். தைரியமாவும் பயம் இல்லாமலும்னா எப்படி? எதுக்குமே பயப்படாம இருக்கிறதா? இல்ல, நமக்கு ஏதாவது தெரியலன்னா மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தைரியமா செய்யறதுதான். உதாரணத்துக்கு இந்த கதைப்படி ராஜுக்கு சாலைய கடக்க தெரியாது. ஆனா கடைசியா அவன் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு அழகா செஞ்சான் இல்லையா? அது மாதிரிதான். ஒருவேளை அவன் ஃப்ரெண்ட் அலி கிட்ட உதவி கேட்காம இருந்திருந்தா, அலி அவனுக்கு உதவாம இருந்திருந்தா, அவனால ஒரு புது விஷயத்த கத்துக்க முடியாம போயிருந்திருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாம கோல்டியையும் காப்பாற்ற முடியாம போயிருந்திருக்கும். அது மாதிரிதான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரியாத விஷயத்த மத்தவங்க கிட்ட கேட்டு கத்துக்கிட்டு அதை செய்யணும். அதே மாதிரி மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு வர்றப்ப நம்மளும் உதவி பண்ணணும். அதுக்கு பேர் தான் தைரியமாவும் பயம் இல்லாமலும் வாழறது. அது மட்டும் இல்ல, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சிறந்த முறையில செய்யறோம் அப்படின்ற பெருமையும், தெரியாத விஷயத்த தைரியமா கத்துக்கிறோம் அப்படின்ற சந்தோஷமும் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும். அதே மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க ஒருத்தரும் ஏதோ ஒரு விஷயத்துல கண்டிப்பா திறமைசாலியா இருப்பீங்கன்னு, இல்லையா? அப்புறம் குட்டீஸ், எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும் நம்புறேன். அது மட்டும் இல்ல, நம்ம சில்ட்ரன்ஸ் டே சீரீஸ்ல இது கடைசி கதை. ஆனா அதுக்காக நீங்க கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்ல. இந்த எல்லா கதையுமே யூடியூப் சேனல்ல இருந்துகிட்டே இருக்கும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ நீங்க ஷேர் பண்ணி பாத்துக்கலாம். உங்க எல்லாருக்கும் ஏன் சார்பா இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். பாய்.